சம் நம்ம கேபிஎஸ்கே ஃபேமிலிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போமா? முதல் மீனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. மீன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு முதல் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் தேவைக்கேற்றாப்புல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. கொஞ்சம் சூடு ஒருத்தவங்க அப்படியே போட்டு வைப்பாங்க. நாங்கள் இதை வதக்கி நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். குழம்பு வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வதக்கி அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சுருளாக வதங்கினதும் தேங்காய் ஒன்று சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக தேங்காயும் நல்லா சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகுதண்டிக்கும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இங்கே பக்கத்தில் வச்சுருந்த தேங்காயும் எடுத்து போட்டு அதோட ஒன்றாவே கிண்டும்போது நல்லா சூடு ஏறி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று போல் வதங்கினதும் நல்லா இது ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக மாதிரி கொஞ்சம் குளுகுளுப்பு வரும். தக்காளிலாம் அப்படி வரும்போது ஒரு மிக்சி ஜாடி எடுத்து சூடு ஆறின பிறகு, சூடோடு போட்டுறாதீங்க, சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாடிக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மையம் இல்லாமல் ரொம்பவும் புறப்புறம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் மீன் சட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயத்தை சேர்த்து ரெண்டும் நல்லா பொரியணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சாதான் குழம்பு கொஞ்சம் கமகமன்னு வாசம் கொடுக்கும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். எப்படி பொரியுது பார்த்தீங்களா? இந்த நல்லா ஒருத்தவங்க பச்சையை பற்றக்கூடாது. பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வெள்ளைப்பொடி உரித்து வச்சுருந்ததை வெள்ளைப்பொடியும் ஒன்று சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் சுருளாக வதங்கட்டும். நல்லா வெள்ளைப்பொடி போட்டு நல்லா வதங்கணும். புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்குது. மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ பொடி சேர்ப்போம். தண்ணி மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பொடி நாங்கள் வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி, அதாவது மசாலா பொடி, வீட்டில் அரைச்ச பொடி நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் என்ன பொடினாலும் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இந்த புளித்தண்ணி இந்த பொடியோட ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம அரைச்சி போட்டது பொடி எல்லாம் சேர்த்துட்டு இங்கே வதங்கினதும் இந்த இதோட சட்டி வெள்ளைப்பூடி வதங்கும்போது இதில் ஒன்றா தண்ணி நம்ம எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல மீன் குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதை வச்சுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டோம். மாங்காய் வேணுமா நீங்கள் எல்லோரும் சேர்த்துக்கோங்க, வேண்டவங்க விட்டுருங்க. இது எங்களுக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது பிடிக்கும்னால நாங்கள் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கோம். இது போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி தரன்னு கொதிக்கும். நல்லா கொதித்து உங்களுக்காக தெரியும். அப்போ மீன் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மீனை போடுங்க. மீனை உடையாமல் போட்டு கிண்டுனீங்கன்னா மீன் உடஞ்சிரும். மீன் அப்படியே ஒரு துண்டாக அழகாக மீன் குழம்புல எடுத்து போட்டுட்டு அப்புறம் லேசாக ஓப்பன் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு உங்களுக்கு அழகான ருசியான மீன் குழம்பு இப்போ தயாராகிட்டு. மல்லிச்செடி தூவி நீங்கள் இப்போது பரிமாறலாம். மீன் குழம்பு வைக்கிறது அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மீன் குழம்பு செய்யுது அவ்வளோதான். இப்போ சுவையான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி. சூடாக சாதம் வடித்து நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு அந்த கலரே உங்களுக்கு தெரியுது பாருங்க, என்ன அங்கே பிரிஞ்சு உங்களுக்கு வரும்போது இதான் ரைட்டான சரியான மீன் குழம்பு பதம். இது நீங்கள் மீன் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சூடான சாதம் வச்சு நம்ம கேபிஎஸ்கே ஃபேமிலி செஞ்ச மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு குழம்பு வேணுமா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள்
அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.